எந்த கட்சியாக இருந்தாலும் தேசிய உணர்வோடு கலந்து கொள்வோம். இதிலே மதம் கிடையாது. இதில் இந்தியர் என்கின்ற உணர்வு மட்டும்தான் நம்ம இணைத்துக் கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, நாம் எப்பொழுதுமே பாகிஸ்தான் என்கின்ற நாட்டை பிரிச்சு கொடுக்கல. பக்கத்து நாடாக இருந்து நம்முடைய சகோதர நாடாக இருந்தும் கூட எல்லை கடந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பாகிஸ்தான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். எத்தனை முறை அவர்களுக்கு நாம் புத்தி கற்பித்தாலும் கூட அவர்களுக்கு தெரியவில்லை. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் B.Pharm. அப்ளை நவ். அன்பு சொந்தங்களே, இது கட்சியெல்லாம் தாண்டி ஒரு பொது நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கட்சியுடைய கொடியும் கூட எங்கேயும் இல்லை, தேசிய கொடி மட்டும்தான் இருக்கிறது. பாரத் மாதா கி ஜெய் என்கின்ற முழக்கத்தோடு மட்டும்தான் நம்முடைய தேசபக்தர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், ஒன்று ஆபரேஷன் சிந்தூருடைய வெற்றியை கொண்டாட வேண்டும், உயிர் நீத்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நம்முடைய மரியாதை செலுத்த வேண்டும். ஆம்புலன்ஸ் வருதுங்க, உயிர் நீத்த நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நம்முடைய மரியாதை செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் அடுத்த கட்ட இந்தியர்களுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு, சின்ன மழலைகளுக்கு ஒரு கொடி ஊர்வலம் என்ன என்பதை காட்ட வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தை மேடையின் மீது நம்முடைய அன்பு தலைவரோடு 3 குழந்தைகள் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு ஒரு தேசிய உணர்வை, உணர்ச்சியை, இந்த தேசிய கொடிக்கு இருக்கக்கூடிய மரியாதை எல்லாம் காட்ட வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த ஊர்வலத்தை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் பார்த்து இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இளைஞனுக்கோ இளைஞிக்கோ நான் ஒரு யூனிஃபார்ம் போடணும், பாதுகாப்பு படைக்கு போகணும், BSF-க்கு போகணும், CRPF-க்கு போகணும், இந்தியன் ஆர்மிக்கு போகணும், தமிழ்நாடு காவல்துறையில் நான் சேரணும், நானும் ஒரு காவல் ஆய்வாளராக பணிபுரிய வேண்டும், என்னுடைய உயிரை துச்சமான மதித்து இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று யாரோ எங்கேயோ ஒருவருக்கு பொறுத்தது. அதற்காகத்தான் இது போன்ற கொடி பேரணியை நாம் நடத்துகின்றோம். அன்பு சொந்தங்களே, எல்லோரையும் அழைத்திருக்கின்றோம். எல்லாரும் வாங்க, கட்சி பேதம் எதுவும் இல்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் தேசிய உணர்வோடு கலந்து கொள்வோம். இதில் மதம் கிடையாது. இதில் இந்தியர் என்கின்ற உணர்வு மட்டும்தான் நம்ம இணைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பேரணிக்கு வருண பகவானே வழிவிட்டு பார்த்து மகிழ்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். வருண பகவானுக்கு மழை பெய்யணும், இருந்தும் நமக்காக மழையை பொழிஞ்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த கொடி ஊர்வலத்தை நீங்க நடத்த வேண்டும் என்று அப்படிப்பட்ட கொடி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க, ஆபரேஷன் சிந்தூர் எதற்காக நாம செய்யணும், எதற்காக தேவைப்பட்டது? இது போன்ற நிகழ்ச்சி மூலமாக அதையும் உங்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, நாம் எப்பொழுதுமே பாகிஸ்தான் என்கின்ற நாட்டை பிரிச்சு கொடுக்கல. முகமது அலி ஜின்னா அவர்கள் இருநாட்டு கொள்கை என்று சொன்னார். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாது, எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கின்ற இருநாட்டு கொள்கை, 2 நேஷன் ஃபார்முலா முகமது அலி ஜின்னா அவங்க வச்சாங்க. நம்ம எல்லோருமே ஒரு கனத்த இதயத்தோடு, நம்முடைய சொந்தங்கள் அந்த பக்கம் போகும் பொழுதும் கூட கனத்த இதயத்தோடு நாம் ஒத்துக்கொண்டோம். பிரிட்டிஷ்காரங்க ஒத்துக்கிட்டாங்க, எத்தனையோ பேர் ஒத்துக்கல. 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம். ஒரு நாள் முன்பு பாகிஸ்தானுக்கு சுதந்திரம். 2 நாட்டை பிரிச்சாச்சு. அதன் பிறகு பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்க நம்ம சகோதரர்களாக பார்த்தாலும் கூட 1947 இருந்து பிரச்சனை மேல் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார். 1948 யுத்தம் பார்த்தீங்க, மிகப்பெரிய யுத்தம் அது. ஐநா சபையில போய் அப்பவே அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டது. நேரு அவங்க ஐநா சபைக்கு போனார். அப்பவே காஷ்மீர்ல 72,000 சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டார். மொத்தமாக காஷ்மீரை பொறுத்தவரை 2,22,000 சதுர கிலோமீட்டர், 72,000 சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அப்பிருந்து ஆரம்பித்த பிரச்சனை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எங்கேயும் கூட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு அப்பாவியை யாரும் கூட இந்தியாவிலிருந்து எந்த பிரச்சனை ஏற்படுத்தல. முதல் யுத்தம் 1948, இரண்டாவது யுத்தம் 1965, மூன்றாவது யுத்தம் 1971, நான்காவது 1998, 99. தொடர்ந்து யுத்தமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். காஷ்மீரில் தீவிரவாதத்தை வளர்க்கிறார். பக்கத்து நாடாக இருந்து நம்முடைய சகோதர நாடாக இருந்தும் கூட எல்லை கடந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பாகிஸ்தான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை முறை அவர்களுக்கு நாம் புத்தி கற்பித்தாலும் கூட அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரில் பெஹல்காம் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் அங்க போயிருக்கிறார். கோடை விடுமுறை, புதிதாக திருமணமானவங்க, காஷ்மீரை இதுவரை பார்க்கவே இல்லை என்று சென்றவர்கள், இல்ல நான் முதலா வட இந்தியாவுக்கு போய் பார்க்கிறேன்னு போனவங்க, இப்படிப்பட்ட மனிதர்கள் முதலா போறாங்க. எத்தனையோ பேர் கர்நாடகா சிமோகாவில் இருந்து, ஹூப்ளியில இருந்து, கர்னூல்ல இருந்து, எல்லாம் சின்ன சின்ன ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஒரு சுற்றுலாவுக்காக சேமித்து வைத்து குடும்பமாக போனவங்க. அங்க 26 பேர்
எப்படி ISIS தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் பிரித்து நீ ஹிந்துவா முஸ்லிமா என்கின்ற வார்த்தையை கேட்டு நீ ஹிந்துவாக இருக்கின்றேன் நீ சொல்ற நீ இஸ்லாமியர் என்று சொன்னால் குர்ஆனில் இருந்து சில விஷயங்களை சொல்லு, சில வார்த்தைகளை சொல்லு, படி. இந்த அளவுக்கு மிக கொடூரமாக நாம் அண்ணன் தம்பிகளாக வாழுகின்றோம். இஸ்லாமியர்கள் நம்முடைய நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாம அண்ணன் தம்பிகளாக வாழுகின்றோம். ஆனா ஏப்ரல் 22ஆம் தேதி பெகல்காம்ல பட்ட பகல்ல 26 பேர் ISIS தீவிரவாதிகள் எப்படி சுடுவாங்களோ அமர வைத்து நெத்தி பொட்டுல தலைக்கு பின்னால் 25 இந்தியர்களை ஒரு நேபாள் 26 பேருக்கு சுட்டுக் கொண்டு விட்டு, அதுவும் ஒரு சிமோகாவை சார்ந்த அம்மா கேட்கிறாங்க, என்னுடைய கணவனை கொண்டுட்டீங்க, என்னைய மட்டும் ஏன் உயிரோடு விடுறீங்க? என்னையும் கொண்டிருக்க, என் மகனையும் கொண்டிருக்க, எங்களை மட்டும் எதற்கு உயிரோக வைக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது ஒரு தீவிரவாதி சொல்லுகின்றான், உன் கணவனை கொன்று விட்டோம் என்று மோடியிடம் நீ சொல்வதற்காக உன்னை உயிரோடு விடுகின்றோம். நம்முடைய இந்திய பாதுகாப்பு படை, நம்முடைய முப்படைகள் ஒன்றாக இணைந்து ஆபரேஷன் சிந்தூர் என்பதை உருவாக்கி முதலாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு நாம் காட்டியிருக்கின்றோம், நம்மால் பாகிஸ்தானை எதுவும் செய்ய முடியும் என்பதை காட்டியிருக்கின்றோம். மே 7ஆம் தேதி அதிகாலையில் நமது சர்வதேச எல்லை பகுதியில் இருந்து இன்டர்நேஷனல் பார்டர் IB சர்வதேச எல்லை பகுதியில் இருந்து மே 7ஆம் தேதி காலையில் 100 கிலோமீட்டர் தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள 100 கிலோமீட்டர் தாண்டி யோசிச்சு பாருங்க. 100 கிலோமீட்டர் எல்லையிலிருந்து எவ்வளவு தூரம் நீங்க யோசிச்சு பாருங்க. 100 கிலோமீட்டர் தாண்டி பகல்பூர் என்கின்ற இடத்துல லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாதத்தினுடைய தலைமை இடமாக இருக்கக்கூடிய பகல்பூரை போய் அடிக்கிறது. ஹிஸ்புல் முஜாஹிதீன் அவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய முரடிக்கே ஊர் அடிக்கிற 9 இடத்தை அடிக்கின்றோம். அன்னைக்கே நம்ம சொல்றோம், எங்களுடைய நோக்கம் தீவிரவாதத்தை அழிப்பது மட்டும்தான், அப்பாவி பொதுமக்களை கொல்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now.